டிராகன் படத்தை தேட்டரில் போயிட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக நீங்கள் பசங்க கூட போனீங்க அப்படின்னா செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு வருவீங்க. ஆக்சுவலாக லவ் டுடே படத்துக்கு அப்புறம் வந்து பிரதீப் எப்பறம் அதை விட ஒரு பெரிய என்டர்டைன் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்போம். டிராகன் அந்தளவுக்கு இருக்குமா இருக்காது அப்படின்ற ஒரு பல குழப்பங்கள் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் டான் 2 அப்படின்ற மாதிரியும் வந்து நம்ம நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா டான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் டிராகன்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. டான் 2 இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் அதெல்லாம் எதையுமே வந்து கண்டுக்காம அஸ்வத் நான் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் தேட்டரில் போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கு இல்லையா, சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2.5 மணி நேரம் நான் செதுக்கி வச்சிருக்கேன், நீங்கள் போய் பாருங்க. நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவேன் அது டான் 2 இல்லை என்னோட டிராகனா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத் வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே ஒரு இடத்துல கூட போர் அடிக்கவே இல்லை. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. பிரதீப்போட ஆக்டிங்க்கு தீனி போடுற மாதிரி இந்த படம் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். லவ் டுடேலே செம்மையாக பண்ணியிருப்பாரு. பட் அதை விட என்னடா பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதே லெவலில் காமெடி எல்லாத்துலேயும் செம்மையாக என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் கூட பர்ஃபார்மன்ஸ் அழுகிறதா இருக்கட்டும், ஃபன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. பிரதீப்போட அடுத்தடுத்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வந்து அதிகப்படுத்தும் தான் சொல்லணும். ஸோ இதை வச்சுலாம் பார்க்கும்போது என்ன கேட்டால் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக வர்றதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்வேன். அடுத்து மிஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ப்ரொஃபஸராக அவரோட கேரக்டர் சூப்பராகவே இருந்துச்சு. விஜய் சித்துவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்டாக வர்ற அவரோட காமெடி சைன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி ஹர்ஷத் குட்டி டிராகன் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அவர் வராரு, அவரோடதும் சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்து மியூசிக் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். லவ் டுடேல எந்த அளவுக்கு நமக்கு மியூசிக் என்டர்டெயின் பண்ணிச்சோ ஸோ அதே மாதிரி வந்து லியோன் ஜேம்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் சாங்ஸ் எல்லாமே சூப்பராகவே வந்திருக்கு. இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் யாருக்குமே வந்து இவங்க வேஸ்ட்டு அவங்க வேஸ்ட்டுன்னு நம்ம சொல்லவே முடியாது. சின்ன சின்ன ரோலாக இருந்தாலும் வந்து சூப்பராகவே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு சீன் தான் வருவாங்க ஸ்னேகா, பட் அவங்களுக்கும் கூட நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு சீனில் மட்டும் வந்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம போகிற மாதிரி இருக்காது. பட் ஓகே, பட் ஸ்னேகாவை தவிர வேறு யார் வேணாலும் அங்கே நடிச்சிருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் ஸ்னேகா இருந்தது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ஃபேமிலியாகவே போய் பார்க்கலாம், எந்த ஒரு வல்காட்டிஸும் கிடையாது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். தேட்டர் மெட்டீரியல் கண்டிப்பாக தேட்டரில் போய்ட்டு பாருங்கள், சூப்பராகவே வந்திருக்கு. ஓடிடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் கிடைக்குமான்றது தெரியல. மொத்தத்தில் டிராகன் வேட்டை ஆடிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவோட நான் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். பை.